லீட் ஃபார்ம்ஸை டேப் பண்ணுங்க. லீட் ஃபார்ம்ஸோட பர்பஸ் என்னன்னா, கிளையண்ட்டோட டேட்டாவை உங்கள் நீட்க்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸை கஸ்டமைஸ் பண்ணி ஃபார்ம் மூலயமா கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப் ரைட்டில் இருக்க கிரியேட் ஃபார்ம் பட்டனை டேப் பண்ணுங்க. 5 கொஷின்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். நேம் அண்ட் மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. இட்ஸ் மேண்டிட்டரி. மற்றதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முக்கு ஒரு நேம் என்ட்ரு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஃபார்ம்னு கொடுங்க. பாட்டமில் கிரியேட் ஃபார்ம் பட்டனை என்ட்ரு டேப் பண்ணுங்க. ஃபார்ம் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்ம் எப்படி உங்கள் கிளையண்ட்டுக்கு ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். வியூ ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்படி தான் உங்கள் கிளையண்ட்டுக்கு ஃபார்ம் ஷோ ஆகும். இப்போ உங்கள் கிளையண்ட் ஃபில் பண்ணாங்கன்னா டைரெக்டாக லீட்ஸ் ஆப் கால் ஷீட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்க்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் செட்டிங்ஸ் பார்க்கலாம். வியூ ஃபார்முக்கு பக்கத்தில் இருக்க செட்டிங்ஸ் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போ டாப் ரைட்டில் க்ரீன் கலர் ஸ்விட்சை நீங்கள் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மை இன்ஆக்டிவ் பண்ணுங்கள். இப்போ ஷீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வியூ ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். ஃபார்ம் உங்களுக்கு ஷோ ஆகாது கிளைண்ட்டுக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஆப்க்கு வந்துடுங்க. அகைன் செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆக்டிவ் பண்ணுங்கள். இப்போ ஷோ ஆன் வெப்சைட் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் ப்ராஜெக்ட் வெப்சைட்டில் ஷோ ஆகும். இப்போ எங்கே ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு லீட் ஃபார்ம்ஸ்லேருந்து பேக் வந்துடுங்க. இப்போது வியூ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போ வியூ வெப்சைட்டை டேப் பண்ணுங்கள். இப்போது பாட்டம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் பட்டனை டேப் பண்ணுங்கள். அந்த ஃபார்ம் இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து பேக் வந்துடுங்க. அகெயின் லீட் ஃபார்ம்ஸை டேப் பண்ணுங்கள். செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபார்ம் டீட்டெயில்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன பர்பஸ்க்காக கிளைண்ட் கிட்ட இருந்து டேட்டா வாங்குறீங்களோ அந்த ஃபார்ம் நேமில் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஃபீட்பேக்குன்னு டைப் பண்ணுங்கள். இப்போது கம்பெனி நேம், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில், வெப்சைட் லிங்க், மேப் லொக்கேஷன் டைப் பண்ணிவிட்டு அப்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் கிளைண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது எடிட் ஃபார்மை டேப் பண்ணுங்கள். எனி டைம் ஃபார்மோட கொஷின்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பாட்டமில் இருக்க ஆட் கொஷின் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது சிங்கிள் சாய்ஸ் கொஷினை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர்னு டைப் பண்ணுங்கள். இப்போது ஆப்ஷன் மெனுவில் மேல், ஃபீமேல், அதர்ஸ்னு 3 ஆப்ஷன் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் செட்டிங்ஸ். மேண்டேட்னா கொஷின்ஸை அந்த கிளைண்ட் ஃபில் பண்ணி தான் ஆகணும். நான் மேண்டேட்னா கிளைண்ட் அந்த கொஷின் ஃபில் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஃபைனலாக ஆட் கொஷின் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆட் பண்ண கொஷின் ஃபார்மில் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். இப்போது அப்டேட் பட்டனை ஆட் பண்ணுங்கள். இப்படி ஃபார்மை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அகெயின் செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் ஃபார்மை டேப் பண்ணுங்கள். இந்த ஃபார்மை வேணும்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை காப்பி பண்ணி வேற ஒரு நேமில் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் செட்டிங்ஸ் பட்டனை டேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் லே அவுட் டைப். ஃபார்ம் லே அவுட் டைப்பை டேப் பண்ணுங்கள். இதில் 2 டைப்ஸ் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் கண்டினியூஸ். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பை செலக்ட் பண்ணுங்கள். பேக் வந்துட்டு வியூ ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா அட் அ டைமில் ஒரு கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். அகெயின் பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் செலக்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக உங்களுக்கு கொஷின்ஸ் ஷோ ஆகும். இப்போ பேக் வந்துடுங்க. அகெயின் செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷேர் ஃபார்மை டேப் பண்ணுங்கள். இதை நீங்கள் எய்தர் வெப் லிங்க் ஆர் கியூஆர் கோட் மூலயமா ஷேர் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஃபார்மோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் வெல்கம் மெசேஜாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஆட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கலாம். கூகுள் ஆட்ஸில் இதை லேண்டிங் பேஜாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா கிளைண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக லீட்ஸ் ஆப்பில் கால் ஷீட்டில் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. அகைன் செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது எம்பெடட் ஃபார்ம் ஆன் வெப்சைட்டை டேப் பண்ணுங்கள். இந்த ஃபார்மை டைரெக்டாக உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வெப்சைட் டெவலப்பரோட சப்போர்ட் தேவைப்படும். இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. அகெயின் செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது லீட் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். லீட் ஃபார்ம்லேருந்து வர லீட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுன்னு இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லீட் டிஸ்ட்ரிபியூஷனை டேப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ராபின், இதில் லீட்ஸ் ஈக்குவலாக டீம் மெம்பருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் பிஸி, யாருக்கு லீட் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு லீட் அசைன் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராட்காஸ்ட், சேம் லீட் எல்லா டீம் மெம்பருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போது லீட் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டிங்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லீட் ஸ்டேஜை டேப் பண்ணுங்கள். லீட் ஃபார்ம்லேருந்து வர லீட்ஸை டைரெக்டாக எந்த லீட் ஸ்டேஜில் வேணுமோ நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இப்போது லீட் ஸ்டேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லீட் ஷேர்டு மெம்பர்ஸை டேப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் லீட் போகணுமோ அந்த டீம் மெம்பரை செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக டீம் அட்மின் செலக்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் அட்மினுக்கு லீட் போக வேணான்னா டீம் அட்மினை அன்செக் பண்ணிவிட்டு செலக்ட் மெம்பர்ஸ் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இப்போ ஃபார்ம் செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. லீட் ஃபார்ம்லேருந்து வெளியே வந்துடுங்க. அகெயின் லீட் ஃபார்ம்ஸை டேப் பண்ணுங்கள். செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது டெலீட் ஃபார்ம், பாட்டமில் இருக்க டெலீட் டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் டெலீட் ஆயிரும். இப்போ லீட் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுங்க.